சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு செல்லும் இந்திய வீரர் சுபான்ஷு சுக்லா. வணக்கம் செய்திப்புணல் நேயர்களே. இந்திய விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லா அடுத்த மாதம் ஆக்சியம் 4 விண்கலம் மூலம் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு பயணிக்க உள்ளார். இது இந்திய விண்வெளி ஆராய்ச்சியின் புதிய சகாப்தத்தின் தொடக்கமாகும். இந்திய விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லா அடுத்த மாதம் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு பயணிக்க இருக்கிறார். அவர் ஆக்சியம் 4 விண்கலத்தின் மூலம் பயணிக்க உள்ளதாக மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் வெள்ளிக்கிழமை தெரிவித்தார். முதலில் சுமார் 40 ஆண்டுகளுக்கு முன்பு ரஷ்யாவின் சோயூஸ் விண்கலத்தில் ராகேஷ் சர்மா என்ற இந்திய விண்வெளி வீரர் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்றிருந்தார். டெல்லியில் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோவில் பணிகளை ஆய்வு செய்த அமைச்சர் ஜிதேந்திர சிங் இந்திய விண்வெளி வீரரின் பயணம் பற்றி அறிவித்தார். குரூப் கேப்டன் சுக்லாவின் பயணம் வெறும் விண்வெளி பயணத்தை விட மேலானது. இது இந்தியா விண்வெளி ஆராய்ச்சியின் புதிய சகாப்தத்தில் தைரியமாக அடியெடுத்து வைக்கிறது என்பதற்கான சமீட்சையாகும் என்று அமைச்சர் கூறினார். ஜூன் மாதம் நாசாவுடன் இணைந்து உருவாக்கப்பட்ட NISAR செயற்கைக்கோளை GSLV Mark II ராக்கெட்டை இஸ்ரோ விண்ணில் செலுத்த உள்ளது என்றும் அமைச்சர் கூறினார். ஜூலை மாதம் விண்வெளி நிறுவனம் அமெரிக்காவை தளமாக கொண்ட AST ஸ்பேஸ் மொபைல் INC-இன் ப்ளூபேர்ட் பிளாக் 2 செயற்கைக்கோள்களை கனரக LVM-3 ராக்கெட்டை பயன்படுத்தி சுற்றுப்பாதையில் நிலைநிறுத்தும் என்றும் அவர் கூறினார். மே மாதம் திட்டமிடப்பட்டுள்ள குரூப் கேப்டன் சுக்லாவின் பணி இந்தியாவின் விரிவடைந்து வரும் சர்வதேச விண்வெளி ஒத்துழைப்புகளில் ஒரு மைல்கல்லை குறிக்கிறது என்றார். இந்திய விமானப்படையில் விமானியாக இருந்த குரூப் கேப்டன் சுக்லா இஸ்ரோவின் மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் சுகன்யான் திட்டத்திலும் அங்கம் வகிப்பவர். அவரது ஆக்சியம் 4 பயணத்தின் மூலம் விண்வெளி பயண நடவடிக்கைகள், ஏவுதல் நெறிமுறைகள், நுண் ஈர்ப்பு விசை மற்றும் அவசரகால தயார் நிலை ஆகியவற்றில் முக்கியமான நேரடி அனுபவம் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இவை அனைத்தும் இந்தியாவின் விண்வெளி லட்சியங்களுக்கு அவசியமானவை என்று இஸ்ரோவின் அதிகாரப்பூர்வ அறிக்கை ஒன்று தெரிவிக்கிறது. இஸ்ரோ EOS-9 செயற்கைக்கோளை சுமந்து செல்லும் PSLV C-61 ராக்கெட்டை ஏவவும் திட்டமிட்டுள்ளது. இதில் C-பேண்ட் செயற்கை துளை ரேடார் பொருத்தப்பட்டுள்ளது. இது பகல் அல்லது இரவு என அனைத்து வானிலை நிலைகளிலும் பூமியின் மேற்பரப்பின் உயர் தெளிவுத்திறன் கொண்ட படங்களை எடுத்து பூமிக்கு அனுப்பும் திறன் கொண்டது. மற்றொரு குறிப்பிடத்தக்க சோதனை திட்டம் வாகனம் D2 பணியாகும். இது ககன்யான் குழு விண்கலத்திலிருந்து வெளியேறும் வசதியை சோதிப்பதற்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள செய்திப்புணருடன் இணைந்திருங்கள்.